9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகனுக்கு இன்னும் புக்கிங் கூட ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் 2-3 நாள் ரிலீஸ் வச்சுக்கிட்டு இன்னும் சென்சார் போர்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணி தர மாட்டாங்களேன்னு கோர்ட்டுக்கு போனால், ஏன் நீங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறீங்க, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கள், தை பிறந்தா வழி பிறக்குமேன்ட்டு அங்கே வச்சு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்சார் போர்டுக்கு எங்களோட படத்தை முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம். அவங்க சில சேஞ்சஸ் சொன்னாங்க, அதையும் ரெடி பண்ணி சீக்கிரமாகவே அனுப்பிச்சிட்டோம். அவங்க இன்னும் கொடுக்காம இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் கோர்ட்டுக்கு போனது. கோர்ட்டுக்கு போனால் சீக்கிரம் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கோர்ட்டு இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. படம் 9ஆம் தேதி ரிலீஸு, ஆனால் 7ஆம் தேதி மத்தியானம் தான் இதுக்கான தீர்ப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பாலிடிக்ஸ் பண்ணி படத்தை ஒரு நாள் தள்ளி வச்சா என்ன, எப்போ ரிலீஸ் ஆனாலும் தளபதி படம் தானே ஹவுஸ்ஃபுல் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறையா தேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் டேக்கான எல்லா டிக்கெட்டுமே ஃபேன்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. அங்கே சேல்ஸ் பயங்கரமாக நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் டிக்கெட் வாங்கவும் செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தள்ளி வச்சா அது சரியாக இருக்காது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தது தான். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்ன்ட்டு எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த அளவு கீழே இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. என்னோட கருத்து என்னன்னா, எப்போ படத்தை இறக்குனாலும் படம் நல்லா இருந்தால் நிச்சயமாக ஓட தான் போகுது. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து படத்துக்கு இன்னும் ஹைப்பாக தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்குன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரம் உங்களில் எத்தனை பேர் ஜனநாயகன் படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.